கலர்சிங்க நாயனார் அவர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கங்கை சடையில் தாங்கிய சிவபெருமான் திருவடியை தவிர வேற எதுவுமே நிலையானதில்லை அப்படின்னு உணர்ந்தவர் தான் இந்த கலர்சிங்கர் அப்படின்ற மன்னவர். இந்த மன்னர் பல்லவ குலத்துல பிறந்தவர். இவர் என்ன பண்ணுவாருன்னா வடபுலத்து மன்னர் எல்லாத்தையுமே வென்று நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதாவது சிவனார் எந்த கோயிலெல்லாம் இருக்காரோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்றது இவருடைய விருப்பம். எல்லா சிவாலயங்களுக்கும் திருத்தல யாத்திரை பண்ணினவர் தான் இவர். திருவாரூர்ல இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்டநாதரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்காரு. கூட யார் யார் போயிருக்காங்க அப்படின்னா மந்திரி, சேனாதிபதி, தூதர்கள், இறைப்பணி முதல்வர், மெய்க்காப்பாளர்கள் அவங்களோட சேர்ந்து இவர்களுடைய மனைவியும் போயிருக்காங்க. இப்போ போயிட்டு வந்தவங்க அரசியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயிலை சுற்றி அந்த கலைநயமிக்க அந்த சிற்பங்களை பார்த்துட்டு வந்ததா இருக்கட்டும், இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு படைக்கிறதுக்காக பூ வச்சிருந்திருக்காங்க அந்த இடத்துல. அதை எடுத்து லைட்டாக அப்படி மோந்து பார்த்துருக்காங்க. மோந்து பார்த்தோன்னே இறைவனுக்கு வச்சிருந்த பூவையா மோந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சிறு துணை அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட புனித தொண்டர் ஒருத்தர் அங்கே இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னோட கத்தியை எடுத்து டக்குன்னு அவங்களுடைய மூக்கை அறுத்து விட்டுட்டாரு. அப்போ கீழே விழுந்து அவங்க கத்திக்கிட்டு இருந்தோன்னே அந்த சவுண்டை கேட்டோன்னே டக்குன்னு கலர்சிங்க நாயனார் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்போ இவர் சொல்லியிருக்காரு சிறுதுணி நாயனார் இந்த மாதிரி பூவை எடுத்து மோந்து பார்த்தாங்க, அதான் நான் மூக்கை நறுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய வாழை எடுத்து அந்த பூ கடவுளுக்கு படைக்க வச்சிருந்த பூவை தொட்டது ஃபர்ஸ்ட் கை தானே அப்படின்னு சொல்லிட்டு வளையலோடு சேர்த்து அவங்களோட கையை வெட்டிட்டாராம். வெட்டினோன்னா இவங்களுடைய அந்த ஒரு மெய் சிலிர்க்கத்தன்மையுடைய அந்த சிவபெருமான் மேல வச்சிருந்த அந்த பற்று தெரிஞ்சிருக்கு. அதோட ரொம்ப நாள் நல்ல ஒரு ஆட்சி செஞ்சுட்டு சிவபெருமானுடைய திருவடியில போய் சேர்ந்தவர் தான் இந்த கலர்சிங்க நாயனார் அவர்கள்.